எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த நாட்களிலே சிலுவை, இயேசு ராஜாவின் பாடுகள், அவருடைய மரணம், சிலுவையின் மேன்மை, இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சித்தமானால் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் முதல் வெள்ளிக்கிழமை தான் குட் ஃப்ரைடே. அருமை இரட்சகராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கி தன்னுடைய ஜீவனை அவர் விட்ட, தன்னைத்தானே ஜீவ பலியாக அர்ப்பணித்த அந்த நாள்தான் பெரிய வெள்ளிக்கிழமை, அல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்று நாம் அழைக்கிறோம். ஏப்ரல் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அது வரும். அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இயேசுராஜா மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராய் அவர் உயிர் தெழுந்த அந்த நாளை ஈஸ்டர் தினமாக உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் நினைவு கூறுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடைப்பட்ட காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் முடிந்த அளவுக்கு சிலுவையை குறித்தும் பாடுகளை குறித்தும் சிலுவையின் வெற்றியின் ரகசியங்களை குறித்தும் இயேசுவின் இரத்தத்தை குறித்தும் இரத்தத்தின் வல்லமையை குறித்தும் அதிகமாய் தியானம் பண்ண உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வார்த்தை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த இடத்தில் மரித்தவர்களை உயிர்ப்பித்தார் என்ற வார்த்தை சரீர பிரகாரமான மரணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதவில்லை. ஆன்மீக மரணத்தை, ஆவிக்குரிய ஒரு செத்துப்போன நிலைமையை அவர் குறிப்பிடுகிறார். அக்கிரமங்களும் பாவங்களும் ஒரு மனிதனை, அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் செத்தவனாக மாற்றிவிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று சரீரம், நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவது ஆவி, ஆத்துமா. இதில் ஆத்துமா மிகவும் முக்கியம். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? ஆத்துமா தான் ரொம்ப முக்கியம். இந்த சரீரம், தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் மண்ணுக்கு மண்ணாக போயிடும். ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்துமாவோ அது ஜீவனோடு பலத்தோடு கூட காணப்படும், தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும். அப்போ இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த முதல் வசனம், 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த ஒரு மனிதனை ஒரு மரித்தவனாக, செயலற்று போகிறவனாக, செயல்படாதவனாக மாற்றுகிறது அவனுடைய பாவம், அவனுடைய அக்கிரமங்கள். ஒரு மனிதனுக்குள்ளே பாவங்கள் பெருக, அக்கிரமங்கள் பெருக, அவனுக்குள்ளே தெய்வ பயம் இல்லாமல் போய்விடுகிறது. தன்னை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார், தன்னை உண்டாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் போகிறது. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் எல்லாம் இருளடைந்து போகிறது, இருளடைந்து போகிறது. அதனால தான் எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டாலும் சிலருக்குள்ள அந்த ஒரு உணர்வு இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நல்ல செய்திகளை கேட்பாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொள்வாங்க. ஆனாலும் அவர்கள் ஆன்மீக மரணத்திலே இருப்பார்கள். அவர்களுக்குள்ள ஒரு ரிவைவல், அல்லாவிட்டால் உயிர் மீட்சி பார்க்க முடியாது.
அப்படின்னா என்ன? நீங்கள் விளங்கு கொள்ளக்கூடிய விதத்தில் நான் சொல்லணும்னா, பர்சனல் லைஃப்பில் ஜெப வாழ்க்கை இருக்காது. ஜெபம் இருக்காதுன்னு நான் சொல்லலை, ஜெப வாழ்க்கை இருக்காது. அப்படின்னா எப்படின்னா, ஜெபம் அப்படின்னா ஒரு நாமினல் கிறிஸ்டியன், ஒரு பெயர் கிறிஸ்தவர் ஆலயத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டை விட்டு போகும்போது ஆண்டவரே நீர் கூட வாரோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாதாரணமாக அப்படியே குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் பழகிட்டால் அது வந்துடும். ஆனால் ஜெப வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக போகிறேன், இது நான் போகிறது உமக்கு சித்தமா, இந்த காரியத்தை முன்னெடுக்கிறேனே அது உமக்கு பிரியமானதா, அல்லது யாரோ ஒருவரை பிரியப்படுத்துறதுக்காக நான் இப்படி செய்கிறேன்னா என்று ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வைக்கும்போது தேவனே உமக்கு பிரியமாக இருக்கும், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தாவீது சொன்னது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தை அறியணுமே அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அது ஜெப வாழ்க்கை. அப்படிப்பட்டவருடைய ஆத்துமா பலசாலியாக இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அக்கிரமமும் பாவங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள பெருகும்போது அவன் ஒரு மரித்த மனுஷனை போல மாறிவிடுகிறான்.